குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மேக்ஸ்ல நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு சம் மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மென்சுரேஷன் கண்டினியூ பண்ண போறோம். மென்சுரேஷன்ல ரிப்பீட்டட் 5 மார்க் 2 மார்க் கொஷின்ஸ் வந்து எது எது கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்றேன், அதுக்கப்புறம் லெசன் போய் நம்ம ரிவிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரிவிஷன்ல சம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், கொஷின்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே ரிப்பீட்டடா இது ஒரு 4 இயர்ஸா வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஷினை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கிறோம். சரியா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு பொறுமையை பத்தின ஒரு கதை. தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு ஒன்ஸ் அப்பான் அ டைம் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்கு வந்து ஒரு இயந்திரம் மிஷினை வந்து தயாரிச்சு கொடுக்கறாரு. அதுக்கு என்ன விலை வந்து நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன ரேட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. சோ அப்ப அவரும் அவரோட மனைவியும் என்ன பண்றாங்கன்னா, இத பத்தி வந்து டிஸ்கஸ் பண்றாங்க, ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப எடிசனுடைய ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, $20,000 வந்து கொடுங்க, $20,000 வேணும்னு சொல்லி அந்த கம்பெனி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எடிசன் என்ன சொல்றாரு, இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு. சோ எனக்கு ஃபீல் ஆகுது. அப்ப நான் வந்து இந்த பெரிய அமௌண்டா சொல்லி அவங்க வாங்காம போயிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. பட் பணத்தை கொடுக்கறதுக்காக அந்த நிறுவனத்தோடைய ஒரு மேலதிகாரி, அந்த வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனியோடைய மேலதிகாரிய வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க அவங்க கம்பெனில இருந்து. அவர் வந்து அந்த மிஷின்கான விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எடிசன் கிட்ட கேக்குறாரு. எடிசன் வந்து என்ன பண்றாருன்னா, ரொம்ப நேரம் திங்க் பண்ணிட்டு பேசாமையே இருக்காரு. எப்படி கேக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. சோ வந்த அந்த மேலதிகாரிக்கு வந்து பொறுமைங்கிறது வந்து போயிடுச்சு. இவர் எவ்வளவு நேரம் இப்படி உட்கார வைப்பாரு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி, எடிசன் சார், இந்தாங்க உங்களுடைய மிஷின்கான விலைய நான் முதல் தவணையா 100,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காசோலை செக்கை வந்து கொடுத்துட்டாரு. $100,000 வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கொடுத்துட்டாரு. மீதி எவ்வளோன்னு சொல்லி அனுப்புங்க, நான் செக்கை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடிசன் கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு அந்த மிஷினையும் எடுத்துட்டு போயிட்டாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எடிசன் வந்து அவசரப்படாம யோசிச்சு, நம்ம சொல்ற விலை அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா எப்படி கேக்குறது அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு தூரம் யோசிச்சு வெயிட் பண்ணி இருந்ததுனால, இப்ப அவர் ஒய்ஃப் சொன்ன $20,000 சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு இந்த $100,000 கிடைச்சிருக்காது இல்லையா? சோ அந்த $20,000 அவர் சொல்லாம பொறுமை காத்ததுனாலதான் இவருக்கு வந்து இதுல இருந்து 5 மடங்கு லாபம் கிடைச்சது, 4 மடங்கு லாபம் கிடைச்சது. சோ ஆனா அந்த அதிகாரியால அவங்களுக்கு 4 மடங்கு அந்த கம்பெனிக்கு லாஸ். பட் நம்ம எடிசனுக்கு வந்து 4 மடங்கு ப்ராஃபிட். சோ அவசரம்ங்கிறது வந்து சின்ன சின்ன சிப்பிகள் தான் தர முடியும். ஆனா பொறுமைங்கிறது வந்து பேர்ல்ஸ் முத்துக்களை வந்து தர முடியும். சோ ஒருவனுடைய திறமையை வெற்றிகளாக உருமாற்றி தருவது வந்து அவர்களுடைய பொறுமை. பொறுமை என்பது அனுபவத்தின் வெளிப்பாடு. அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஆனது பெஸ்டா கிடைக்கும். ஓகேவா? சோ பொறுமைங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா வராது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனுபவத்தின் மூலமாக தான் அந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு எல்லாருக்குமே வரும். சோ பல இடங்கள்ல பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணி அடிபட்டு வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பொறுமையானது நம்மள எல்லார்கிட்டயுமே இருக்கும். ஓகேவா? சோ
இப்ப பாடத்துக்குள்ள போலாமா? ஓகே, இப்ப நான் கொஸ்டின் ரீட் பண்றேன். ரீட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கா ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? 2 மார்க் கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். The curved surface area of a right circular cone of height 15 centimeter and base diameter 16 centimeter. Curved surface area என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட் வந்து 15 centimeter, base diameter வந்து 16 centimeter. அப்ப இந்த ரேடியஸ் வந்து 16/2 8 centimeter. So curved surface area of right circular cone உடைய ஃபார்முலா CSA of right circular cone equal to pi r l square units. So pi உடைய வேல்யூ 22/7. சாரி, இங்க L வேணும் இல்லையா? L நமக்கு தெரியாது, ஸ்லாண்ட் ஹைட் நமக்கு தெரியாது, ஆரும் பையோட வேல்யூவும் தெரியும். L கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்லாண்ட் ஹைட் வேணும் இல்லையா? ஸ்லாண்ட் ஹைட் தான் L. h squared plus r squared L உடைய ஃபார்முலா, which is 15 squared plus 8 squared, that is equal to 225 plus 64, that is 289. 289 வந்து 17 into 17, 289. So L is equal to 17 centimeter. இப்போ CSA போடுறோம். CSA ல வந்து 22/7 into 8 into 17. Okay. So 22/7 into 8 into 17 இல்லையா? So 17 into 8 வந்து 136. 136 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வேர்ட்ல கேட்டா ஆன்சர் கொடுக்கலாம். இப்போ இல்ல எனக்கு வந்து இது 2 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா 136 into 22 is equal to 2992 divided by 7 போட்டீங்க அப்படின்னா 427.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு. சோ ஒன் வேர்ட்ல கேட்டா 136 பைன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒன் வேர்ட்ல உங்களுக்கு பைக்கு வேல்யூ வச்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஒன் வேர்ட்ல இதுக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து 65 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட், ஆப்ஷன் பி 68 centimeter squared, option C 125 centimeter squared, option D 136 centimeter squared. எப்படி கொடுத்திருப்பாங்க ABCD. சோ இதுல 136 centimeter squared அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்சரா இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இது கொஸ்டின் நம்பர் 1. அடுத்த கேள்வி. இதெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே,
The height of a right circular cone whose radius is 5 centimeter and the slant height is 13 centimeter. So height என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. So right circular cone உடைய radius is equal to 5 centimeter. Slant height L is equal to 13 centimeter. Question என்ன கேட்டிருக்காங்க? Height is equal to what? So h is equal to square root of L squared minus R squared. Square root of 13 squared minus 5 squared. 169 minus 25, which is equal to 144. H is equal to 12 centimeter. உயரம் 12 சென்டிமீட்டர். சோ ஆரம் கொடுத்திருக்காங்க, சாய் உயரம் கொடுத்திருக்காங்க, உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட் சர்க்குலர் கோன்னு ஷேப்ப டிஃபைன் பண்ணிட்டாங்க. சோ அப்போ h கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சோ அந்த ஃபார்முலால இருக்கிற கிவன் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிடும். அடுத்த கொஸ்டின். If the radius of the base of a right circular cylinder is halved keeping the same height, then the ratio of the volume of the cylinder thus obtained to the volume of the original cylinder is dash. So ஒன்னு வந்து வால்யூம் 1னும் இன்னொன்னு வால்யூம் 2னும் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும். இது 2 மார்க்ல கூட இந்த கேள்வி கேட்கலாம். ஒன் வேர்ட்ல ஒரு 4 தடவை கேட்டிருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல. 1:2, 1:4, 1:6, 1:8. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. If the radius of the base of a right circular cylinder is half keeping the same height, then the ratio of the volume of the cylinder thus obtained to the volume of the original cylinder. So volume of the cylinder V2 is equal to pi into half of the அப்படி சொல்லிட்டாங்க இல்லையா, half keeping the same height, ratio of the volume of the cylinder thus obtained volume of the original cylinder. Pi into R by 2 the whole squared into H. அது என்னாச்சு? Pi R squared H divided by 4 because R2 squared is 4. So volume 1 is equal to pi R squared H. So volume 2 divided by volume 1 is equal to pi R squared H divided by 4 whole divided by pi R squared H. So இதை இந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா pi R squared H divided by 4 into 1 by pi R squared H. Pi R squared H, pi R squared H cancel ஆயிடுச்சுன்னா 1 divided by 4. இப்போ 1:4 அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஏன்னா இது 1 மார்க்லயும் கேட்கலாம், 2 மார்க்லயும் கேட்கலாம். பட் இது ரிப்பீட்டடா நிறைய டைம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கேள்வி. சோ 2 மார்க்ல கேட்டா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டாதான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க 2 மார்க்ஸ். 1 மார்க்லயுமே உங்களுக்கு ஆப்ஷன் செலக்ட் பண்றதுக்கு என்ன கேட்டிருக்காங்கிற கொஸ்டின் புரிஞ்சாதான் உங்களால ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியும். பிகாஸ் இந்த லெசன்ல வந்து கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் வரும் உங்களுக்கு. Question number 28 and question number 42 எது வேணா வரலாம் கம்பல்சரி ப்ராப்ளம்.
The total surface area of a cylinder total surface area of a cylinder whose radius is 1 by 3 of its height is dash. Height என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா? சோ ஆப்ஷன் என்னென்ன கொடுத்திருக்காங்க நான் எழுதிடுறேன். 9 5 h squared by 9 sorry 8 square units சதுர அலகுகள். ஆப்ஷன் பி 24 h squared சதுர அலகுகள். ஆப்ஷன் சி 8 pi h squared by 9 சதுர அலகுகள். ஆப்ஷன் டி 56 h pi h squared by 9 ஸ்கொயர் யூனிட். ஸ்கொயர் யூனிட் சதுர அலகுகள் ரெண்டும் ஒண்ணுதான். சோ இது எப்படி போடணும்னா TSA of the cylinder, total surface area of the cylinder. Two pi r into h plus r. So இதுல ரேடியஸ் வந்து 1 by 3 times of h னு சொல்லிட்டாங்க. So 2 pi into 1 by 3 h into h plus 1 by 3 h. அதாவது r இருக்கிற இடத்துல எல்லாம் 1 by 3 h ரீப்ளேஸ் பண்ணிருப்போம். சோ இப்போ இது என்ன ஆகும்? 2 pi h squared divided by 3 plus 2 by 3 pi h squared by 3. இந்த 2 pi 1 by 3 into h உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கேன் ரெண்டு டேர்ம் கூடயும் தனித்தனியும். சோ இது என்ன ஆகும்னா 2 pi h squared divided by 3 plus 2 pi h squared divided by 9. இது 3 இது 9. இப்போ இதுக்கு மட்டும் LCM எடுக்கணும். 3 3s are 9. அப்ப மேலையும் 3 பண்ணும்போது 2 3s are 6 னு ஆகும். 6 pi h squared plus 2 pi h squared divided by 9. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 8 pi h squared divided by 9 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது எந்த ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் சி. ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு? TSA ஆஃப் த சிலிண்டர் போல ஆரம் கொடுத்துட்டாங்க, உயரம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம ஃபார்முலால கொண்டு போய் ஆரத்தை சப்ஸ்டியூட் பண்ணி உயரத்தை கால்குலேட் பண்ணிப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? In a hollow cylinder, the sum of the external and internal radii is 14 centimeter and the width is 4 centimeter. If its height is 20 centimeter, the volume of the material is dash. இதுவும் வந்து 4 ஆப்ஷன் இருக்கு.
internal and external radius is equal to 14 centimeter சொல்லிட்டாங்க. So அப்போ capital R plus small r is equal to 14 centimeter. Width W is equal to 4 centimeter. Height வந்து if its height is 20 centimeter. So volume equal to pi into r squared minus r squared into h. இதை எப்படி எழுதலாம்னா pi into r plus r into r a squared minus b squared. Pi into r plus r வந்து 14 கொடுத்திருக்காங்க. r into r minus r வந்து with 4 into h வந்து 20. So இத மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 நாள் 8 80 14 8 112 1120 1120 பை சென்டிமீட்டர் கியூப். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதெல்லாம் உங்களுக்கு புக் உள்ள வந்து வெளியில வந்து ஐ மீன் புக் பேக் இல்லாத கொஸ்டின்ஸும் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் வந்து நமக்கு எக்ஸாம்ல புக் பேக் கொஸ்டினே அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. அடுத்தது if the radius of the base of a cone is tripled and the height is doubled then the volume is dash. அதாவது radius of the base of the cone triple the time, height வந்து double the time, then volume எவ்வளவு டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். made 6 times, made 18 times, made 12 times, unchanged. எவ்வளவு டைம் வருதுன்னு பார்ப்போம். r ஆனது triple the time 3 times r, h ஆனது double the time 2 times h. வால்யூம் ஃபார்முலா என்ன? 1/3 pi r இருக்கிற பிளேஸ்ல 3r squared into h இருக்கிற பிளேஸ்ல 2h. 1/3 pi r squared h தான். r இருக்கிற பிளேஸ்ல 3r னும் h இருக்கிற பிளேஸ்ல 2h னும் ரீப்ளேஸ் பண்றோம். பண்ணியாச்சு அப்படின்னா 1/3 pi into 3 squared is 9, r squared is r squared into 2h. So அப்போ இது என்ன ஆகும்? 3 1s are 3, 3 3s are 9. இல்லையா? அப்போ 3 2s are 6. 6 pi r squared h. So 6 pi r squared h அப்படின்னா so நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 18 into 1/3 pi r squared ன்னு இது எழுதலாம். 18 into 1/3 pi r squared hனா இது மதிப்பு மாறாது. 3 3 3 18 6 pi r squared h தான். So 18 into 1/3 pi r squared h ன்னு இங்க நான் எழுதுறேன். பிகாஸ் எனக்கு வந்து எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் ஃபார்முலா என்ன? 1/3 pi r squared h. அப்ப 18 into 1/3 pi r squared h போட்டாதான் எனக்கு இங்க மதிப்பு மாறாது. இங்க 1/3 pi r squared h வந்தாதான் வால்யூமோட ஃபார்முலா. சோ அப்போ எனக்கு மேல் 18 டைம்ஸ் வரும். ஆப்ஷன் பி. நீங்க கேட்கலாம் ஏன் எனக்கு ஆப்ஷன்ஸ் ஒன்லயே கொடுக்கலாமே. இங்க pi r squared h is not a volume of the cone formula. ஓகே, அடுத்த கொஸ்டின்.
A solid sphere of radius x centimeter is melted and cast into the shape of a solid cone of same radius. The height of the cone is dash. அதாவது ஒரு வட்டத்தை ஊக்கி கூம்பை உருவாக்குகிறார்கள். One by three pi r squared h is equal to 4 by 3 pi r cube. 1 by 3 pi into r க்கு பதிலா அங்க x squared into h is equal to 4 by 3 pi x cube. இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிடும், பை கேன்சல் ஆயிடும், x ஸ்கொயர்ட்ல x cube போச்சுன்னா x மட்டும் தான் இருக்கும். அப்போ இங்க 4 அப்புறம் x இருக்கு. அப்ப h is equal to 4x சென்டிமீட்டர். சோ உங்களுக்கு நம்பர்ஸே கொடுக்கல, இன் ஜெனரல் ஃபார்ம்லயே நீங்க உயரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A frustum of a right circular cone is of height 16 centimeter with radii of its ends as 8 centimeter and 20 centimeter. Then the volume of the frustum is dash. ஒரு frustum இடைக்கண்டம் 8 சென்டிமீட்டர், இது 16 சென்டிமீட்டர், இது 20 சென்டிமீட்டர். ஓகே, so volume of the frustum ஓட formula pi h by 3 into r squared plus r squared plus r into r. So pi into h வந்து 16 divided by 3. Capital R வந்து 20 squared, small r வந்து 8 squared, r into r வந்து 20 into 8. So pi into 16 by 3 into 400 plus 64 plus 168 16 16 pi divided by 3 into 500 560 624. cubic units நான் இங்க சென்டிமீட்டர்லயே நமக்கு வேல்யூஸ் கொடுத்திருக்கிறதுனால சென்டிமீட்டர் கொடுத்திருக்கேன். சோ இப்போ 3 3 3 2 6 0 8 3 8 24. இருநூத்தி 8 இன்டூ 16 போடுங்க. 3328 3328 பை சென்டிமீட்டர் கியூப். நான் பைக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணல,
பைக்கு வந்து கொஸ்டின்ல இப்ப 22/7 போடுனா 22/7 போடுங்க. 3.414 போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 3.414 போட்டுக்கோங்க. இந்த ஆன்சர் கூட 22/7ஓ இல்லைன்னா 3.414ஓ எது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுக்குறாங்களோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். A spherical ball of radius R1 units is melted to make new 8 new identical balls, each of radius R2 units. Then R1 is to R2 is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4/3 pi R1 கியூப்னும் 4/3 pi R2 கியூப்னும் எடுத்துக்க போறோம். அதாவது ஸ்பெரிக்கல் பால் அதனால. ஓகே. இப்ப அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெல்ட் பண்ணி 8 நியூ ஐடென்டிக்கல் ஸ்பெரிக்கல் பால். இப்போ 8ஆல நம்ம மல்டிப்ளை பண்றோம். இந்த 4/3 பையும் இந்த 4/3 பையும் கேன்சல் ஆயிடும். 8 divided by 1 is equal to R1 cube divided by R2 cube. இங்க 1 தான் இருக்கு, இங்க வந்து R2 இருக்கு. ஸோ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணியாச்சு. So R1 cube is to R2 cube is equal to 2 cube is to 1 cube. 8 வந்து cube cube னு எழுதும். அப்போ R1 is to R2 is equal to 2 is to 1. R1 is to R2 என்ன? 2 is to 1. ஓகேவா? ஸோ நாளைக்கு கிளாஸ்லயும் நம்ம இதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். இன்னும் நமக்கு வந்து மென்சுரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 1 2 இன்னொரு 7 8 சம்ஸ் இருக்கு. இதுக்கு மேலேயே தான் இருக்கு. ஸோ இதுல இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்தது மென்சுரேஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதோ அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நாளைக்கும் இதோடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். 2 மார்க் 1 மார்க் 5 மார்க் எல்லாமே தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதுல எந்த இதுவும் கிடையாது, சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இன்னும் ஒரு 1 ஆர் 2 கிளாஸ் மென்சுரேஷன் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் ட்ரிக்னாமெட்ரி போகும். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேள்வி. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.